இத்தனை நாள் வேலை செஞ்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு தான் உண்மையை சொல்லணும்னா புல் இல்லாத வயல் வெட்டுக்கு அருமையா இருக்கு. ஒரு நாள் வேலை செஞ்சிருக்கேன். இவ்வளவு வளர்த்திக்காக புல்லு இருக்கும். இன்னைக்கு வந்து நெருங்க கமத்துக்கு அழகா இருக்கு. வயலும் நல்ல மணல் வெட்டி கமத்துக்கு கொண்டாங்க. காலையில இருந்து வெட்டியாச்சு, நிமிர்வே தோணல. வயல்லாம் இப்படி அமுட்டுதுன்னு வெட்டுக்காரனுக்கு இப்படிப்பட்ட வயல்லாம் நல்லா இருக்கு. வயலும் களி உடம்பும் ஆகாது. அப்படிப்பட்ட வயலெல்லாம் அமுத்தம் கொண்டுரும். இப்போ வாழைக்கு அமுத்தணும்னா இவ்வளோ வளர்த்திருக்க வாழை இதுலேயே இந்த பக்கங்கள்லாம் அறுத்து போட்டு இந்த கீழே அடக்க மட்டெல்லாம் வெட்டி இந்த காஞ்சி போன மட்டெல்லாம் வெட்டி உள்ளே வச்சுட்டோன்னீங்களே, நம்ம அந்த சைடு மூடும்போது மண் மேலே போட்டு மூடுதோம்னா அதில் உள்ள மக்கியம். அடுத்து வாழை கீழே நின்று குனிஞ்சு பார்த்தோன்னீங்களேன், அந்த சைடு இந்த வயலுக்கு அடுத்த வயலில் நிற்கால் கூட துண்டா தெரியும். வாழையை அப்படி தான் என்றைக்கு வைக்கணும். இப்படி நேருங்க என்ன இருக்கலாம், இந்த காஞ்சி போன இந்த மஞ்சள் கலர் இன்னும் இருக்க மஞ்சள் இதெல்லாம் வெட்டி உள்ளே வச்சிடணும். உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடணும். அந்த பக்குகண்ணே இருக்கக்கூட வாழைக்கு பக்குகண்ணு இருந்துதான் தாவால வளராது. அதுதான் காரணம். வயலானா இப்படி தான் எல்லா வயலும் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணும். ஆனால் இப்படி அமையாது. என்னைக்கா ஒரு நாள் அமையும். என்ன இன்னைக்கே கொஞ்சம் நல்லா வயலாக அமைஞ்சிருக்கு. அவ்வளோதான்.